அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் ப்ளே பண்ணக்கூடிய வேர்ல்டு கப் 2024 T20 மேட்ச். டுடே வந்து பார்த்தீங்கன்னா 8 பிஎம்க்கு இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸில் ஆண்டிகோவாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான பிச் ரிப்போர்ட்டு, டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் நம்ம எப்படி ட்ரை பண்ணலாம், ரெஸ்ட் பிக்கில் எந்தெந்த பிளேயர்ஸை நம்ம ட்ரை பண்ணலாம், பெஸ்ட் பிக்கில் எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா ப்ளே பண்ண பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் ட்ரை பண்ணலாம். அதே சமயத்தில் ப்ரீவியஸாக இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் ப்ளே பண்ண மேட்சஸில் எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களாம் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம், இப்படி பல்வேறு விஷயத்தை அனலைஸ் பண்ண போகிறோம். பெஸ்ட் கேப்டன் விசி, ரெஸ்கி கேப்டன் விசி எல்லாமே அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே நண்பர்களே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிங்க. டெலகிராம் குரூப்பான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம பிரேம் டீம்ஸ் கொடுத்து விட்ருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான், நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ சுயராக இந்தியா தான் வின் பண்ண போகிறாங்க, அதில் மாற்றமே கிடையாது. பிச் ரிப்போர்ட்டை பக்காவோட பாருங்கள். ஸோ நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ஓனா டீம் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான், நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்எல் டீமும் நம்ம ஒரு 3 மேட்சஸ் கண்டினியூவாக தொடர்ந்து கொடுக்க போகிறோம். ஸோ செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து எஸ்எல் டீம் வந்து எல்லா மேட்சஸுமே கொடுக்க போகிறது இல்லை, செலக்டட் மேட்ச் தான் கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 3 மேட்சஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் எஸ்எல் டீம் சூப்பராக ப்ளே பண்ணலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வச்சு கூட நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம ப்ரெடிக்ஷனில் போயிடலாம். பிச் பார்க்கும்போது பிச் ரிப்போர்ட். ஸோ பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே ப்ளே பண்ணுறாங்கன்னா ஆண்டிகுவா. ஸோ ஆண்டிகுவாவோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே T20 இன்டர்நேஷனல் மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் 6 முறையும், செகண்ட் பேட் பண்ண டீம் 6 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட் பண்ண டீம் அதிகமாக வின் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. என்ன ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டொமஸ்டிக் மேட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 6 மேட்ச் ப்ளே பண்ணி அதில் 5 மேட்ச் செகண்ட் பேட்டிங் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜான ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இன்டர்நேஷனல் மேட்சஸில் 128 இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் மேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது 144 இருந்திருக்கு. ஓரளவு டீசென்ட் ஸ்கோர் வந்திருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீஸ்ட் ஸ்கோர் அமைகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நல்லா வெரி குட் ஒரு பவுலிங் பிச் தான் சொல்ல முடியும். ஏன்னா ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் மேட்சஸ் ஆண்டிகுவாவில் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ அதனால் சப்போஸ் இந்தியா ஃபஸ்ட் பவுல் பண்ணாங்கன்னா சுயரா வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 140, 130 அந்த மாதிரி ஸ்கோருக்குள்ள அவுட் ஆகிறதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த பேசிஸ் அடிப்படையில் நம்ம ட்ரை பண்ணி போகிறது தான் பெட்டராக இருக்கும். சப்போஸ் இந்தியா பேட்டிங் பண்ணால் சுயரா 170க்கு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த அளவுக்கு பேட்டிங் ஆர்டர் இந்தியாகிட்ட இருக்குது. நல்லா ஃபார்மில் உள்ள பிளேயர்ஸும் இருக்காங்க. ஆனால் பங்களாதேஷ் அந்த மாதிரி இல்லை. ஸோ இங்கே பேட்டிங் ஸ்கோர் பாருங்கள், இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது 150 கீழே 150 முறை 150 கீழே 8 முறை வந்திருக்கு. அதே சமயத்தில் நான் ஒரு டீசென்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது 2 முறை தான் வந்திருக்கு. அது 150 to 169. 170க்கு மேலே தாண்டி 189க்குள்ளே ஒரே ஒரு முறை தான் வந்திருக்கு. 190 கிராஸ் பண்ணி ஒரு முறை வந்திருக்கு. ஸோ அதை சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 194 ஃபார் 4 விக்கெட். லோயஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது 47 ரனுக்குள்ள 10 விக்கெட் ஓமன் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் மேட்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு 140ங்கிறது ஒரு பெஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோராக இருப்பதற்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. சப்போஸ் பங்களாதேஷ் ப்ளே பண்ணால் செகண்ட் பேட்டிங்கில் ஒரு 120, 100க்குள்ளே அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்குது. ஃபஸ்ட் பேட் பண்ணால் ஒரு 130, 140 அடிப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்தியாவுடைய பவுலிங் அட்டாக் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபஸ்ட் பவுலிங் பண்ணால் எந்த மாதிரி பிளேயர்ஸை சூஸ் பண்ணணும், இந்தியா செகண்ட் பேட் பண்ணால் எந்த மாதிரி பிளேயர்ஸை சூஸ் பண்ணணும், இதெல்லாம் ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளேயிங் 11 பார்த்துலாம். ஸோ பிளேயிங் 11 பொறுத்தளவில் இந்தியாவை பொறுத்தளவில் சேம் பிளேயிங் 11 போவாங்க. ஸோ லாஸ்ட்டில் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன விஷயம் பார்த்துருவோம். இப்போ நம்ம எஸ்எல்லுக்கு வந்து நம்ம டீம் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்றைக்கி மேட்சஸ்க்கு நம்ம எஸ்எல் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்து டுமாரோ மார்னிங், அதாவது சண்டே மார்னிங் 6 மணிக்கு ஒரு மேட்ச் இருக்குது, ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா, அதுக்கு எஸ்எல் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டுமாரோ 8 PM ஒரு மேட்ச். இந்த 3 மேட்சஸ் கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணுங்கள். ஒரே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணும்போது 2 மேட்ச் வின் பண்ணால் நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு இருப்பதற்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே, இப்போ பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தியாவுடைய பிளேயிங் 11 லாஸ்ட் மேட்சஸ் ப்ளே பண்ண அதே பிளேயிங் 11 போவாங்க நம்ம எதிர்பார்க்குறோம். இருந்தாலும் ஃபாஸ்ட் பவுலிங்க்கு கொஞ்சம் சப்போர்ட்டிங் இந்த பிச்சில் இருக்கும். அப்படிங்கிறதுனால ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா சிராஜ் உள்ள வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதை பார்ப்போம். இப்போ பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. நம்பர் 3ல் ரிஷப் பண்ட் வர்றாரு. ஸோ நம்பர் 4ல் சூரியகுமார் யாதவ். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 5ல் ஹர்திக் பாண்டியா சில நேரங்களில் வர்றாரு. ஆனால் மேக்ஸிமம் சிவம் துபே வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் குல்தீப் யாதவ் இருந்தானா குல்தீப் யாதவ் வருவார், இல்லைன்னா பும்ரா வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதனைத் தொடர்ந்து சிராஜ் இருந்தால் சிராஜ், அது மாதிரி ஹர்ஷீப் சிங் இருந்தால் ஹர்ஷீப் சிங். ஸோ ஹர்ஷீப் சிங் ஸ்கொயராக இருப்பார். ஸோ ஹர்ஷீப் சிங் இந்த மாதிரி உங்களுடைய பேட்டிங் ஆர்டர் இருக்கும். ஸோ இந்தியாவுடைய பேட்டிங் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா
இந்த மேலே உள்ள எல்லாருமே பேட்டர்ஸ் தான். சூப்பர்பான ஒரு பேட்டிங் ஆர்டர். வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 8 பேட்டர்ஸோட கிளம்புறங்கிறாங்க. ஸோ அதனால் ஸ்ட்ராங்கான டீமாக தான். ஸோ இந்த ஒரு பிளேயிங் லெவனை தான் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். T20ல ஏன் இந்த மாதிரி ஃபாலோ பண்ண மாட்றாங்க, அக்ஸர் பட்டேலை உள்ளே எடுத்து வர மாட்றாங்க அப்படின்னு நம்ம நிறைய நாள் எதிர்பார்த்தோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்தியா இப்போ தொடர்ந்து செய்கிறாங்க. ஸோ அதனால் T20 வேர்ல்டு கப் இந்தியா வின் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி கூட இருக்குது. ஏன்னா கீழே இருக்கக்கூடிய பேட்ஸ்மேனில் ரொம்ப லோயர் ஆர்டரில் இருக்கக்கூடிய இந்த 3 பேட்ஸ்மேன் மேட்ச் வின்னராக நிறைய மேட்சஸ் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் சூப்பராக பார்க்கலாம். இந்தியா சுயராக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் இந்த இந்த லோயர் ஆர்டரில் இருக்கக்கூடிய பேட்டர்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ அது எந்த மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பிளேயிங் லெவன் ஒன் மோர் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ குல்தீப் யாதவ் கண்டிப்பாக பண்ணுவார்னா, ஏன்னா இந்த பர்டிகுலர் வென்யூவில் ஸ்பின்னர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% 100% ஃபாஸ்ட் பவுலர்னால் அதில் 50% ஸ்பின்னருக்கு ஆஃபர் பண்ணியிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் குல்தீப் யாதவுடைய ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கிறதுனால சுயராக ட்ரை பண்ணலாம். அது மாதிரி ஸ்ராட்சி வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, ஃபாஸ்ட் பவுலிங் சப்போர்ட்டிங் இருக்கிறதுனால. ஸோ ஓகே, பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் சைடு பங்களாதேஷ் சைடு பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்க்கும்போது இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டன்சித் ஹாசன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டன் தாஸ் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. நம்பர் 3ல் என்கோசைன் சண்டோ வர்றாரு. ஸோ அதுக்கடுத்து நம்பர் 4ல் ஹெரிடாய் வர்றாரு. ஸோ அதுக்கடுத்து சயீப் அல்காஷன், முகமதுல்லா, அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மெஹதி ஹாசன், ஆர் ஹுசைன், ஸோ முஸ்தபிஷுர் ரஹ்மான், தஸ்கின் அகமது. ஸோ ஒன் மோர் பிளேயர் அப்படின்னு பார்க்கும் பொழுது டி சாஹிப் வர்றதுக்கான அவங்க ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இதான் பிளேயிங் லெவன். ஸோ பங்களாதேஷுடைய பிளேயிங் லெவனில் பெரிய சான்சஸ் இருக்காது. இது இன்னைக்கு மேட்சை பொறுத்தவரை அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச். சப்போஸ் இந்த மேட்ச் தோக்குறாங்க அப்படின்னா அவங்க பிளே ஆஃப், அதாவது செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆக முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் இந்த மேட்ச் ஆல்ரெடி ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சை லூஸ் பண்ணாங்கன்னா வெளியே போயிடுவாங்க. ஸோ ஓகே, இப்போ கீ பிளேயர் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த 4 பிளேயர்ஸையும் நம்ம கீ பிளேயராக ட்ரை பண்ணலாம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு சப்போர்ட்டிங் ரோல் இருக்கிறதுனால சஹீப் அல்காசனுடைய ரோலும் இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். அதே சமயத்தில் ரீசெண்ட் பேட்டிங் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணல. இந்த ஒரு மேட்ச் டீசெண்டாக பேட் பண்ணுறதுக்கான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் நல்லாவே பேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த அடிப்படையில் சஹீப் அல்காசன் ட்ரை பண்ணலாம். சப்போஸ் ஹர்திக் பாண்டியாவுடைய ரீசெண்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ்க்கு எதிராகவும் கிரேட் விக்கெட் டேக்கராக இருந்திருக்காரு. மினிமம் 3 ஓவர்ஸ் பவுல் பண்ணாலும் அதில் 1 or 2 விக்கெட்ஸ் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. லாங்கில் இப்போ நிற்கிறதுனால ஒரு கேட்ச் பிடிச்சார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 39-40 பாயிண்ட்ஸ் ஸ்வேராக வந்துடும். ஸோ அப்போ இவங்க 2 பேரும் ஸ்வேராக வந்து டீமில் வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ டீமில் ரிசர்வ் பண்ணும் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இருக்கிறதுனால ஸ்டெம்பிட் ரன் அவுட் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்லேயும் சூப்பராக ஆடிட்டுருக்காரு. நீங்கள் ரெஸ்கியாக ஒரு கேப்டன் விசி ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு எபிலிட்டி உள்ள பிளேயர்ஸாக இப்போ ரீசெண்டாக அவருடைய ஃபார்ம் இருக்குது. பும்ரா வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரே ஒரு விக்கெட் எடுப்பார், ஒரு கேட்ச் பிடிச்சார் அப்படின்னா ஸ்வேராக வந்து டீமில் வந்துடுவார். ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்தார் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் டீமில் வரதுக்கான பாசிபிலிட்டி குறைவாக இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் பும்ராவை பொறுத்தளவில் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணால் ஸ்வேராக நீங்கள் கேப்டன் விசி அளவுக்கு ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து அவரை தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் மேக்ஸிமம் பும்ராவை சில நேரங்களில் அவாய்ட் பண்ணி ஆடுவாங்க. ஸோ அதையும் கெஸ் பண்ணிக்கங்க. ஸோ அதையும் கெஸ் பண்ணி போகிறது தான் ஒரு பெட்டரான விஷயமா இருக்கும். எஸ்எல் போகிறதுனா நம்ம பும்ரா மாதிரி பிளேயர்ஸை ட்ரை பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இந்த 4 பிளேயர்ஸுமே ட்ரை பண்ணி போகிறது தான் ஒரு கீ பிளேயர்ஸாக வச்சு போகிறது தான் ஸ்வேராக இருக்கும். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்குது. ஏன்னா சப்போஸ் இந்தியா வந்து ஃபஸ்ட் பவுலிங் பண்ணால் ஸ்வேராக நீங்கள் வந்து பும்ரா வந்து ஒரு 2 விக்கெட் வேறு எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. 3வது விக்கெட் யார் எடுக்க போகிறது, அதுதான் கொஸ்டின் மார்க்காக இருக்கும். அசீப் சிங் ஸ்வேரா பெஸ்ட் விக்கெட் டேக்கராக இருந்திருக்காரு பங்களாதேஷ்க்கு எதிராக. ஸோ அதில் அந்த அடிப்படையில் அசீப் சிங் கூட ஒரு 3 விக்கெட் கால் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பும்ரா டீமில் வருவார் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த 4 பிளேயர்ஸும் ஸ்வேராக கீ பிளேயராக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். மீதி 7 பிளேயர்ஸும் ரொட்டேஷன் பேசிஸில் ட்ரை பண்ணலாம். இப்போ 70%க்கு மேலே அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த 7 பிளேயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கீ பிளேயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிஷப் பண்ட், சஹீப் அல்காசன், ஹர்திக் பாண்டியா, பும்ரா இந்த 4 பிளேயர்ஸை நம்ம கொடுத்துட்டோம். ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த 3 பிளேயர்ஸில் கண்டிப்பாக 1 or 2 பிளேயர்ஸ் வர ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்தியா சைடு ஒன் சைடாக கேம் போகுது அப்படின்னா சப்போஸ் இந்தியா வந்து ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்க, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 அல்லது 110 அந்த மாதிரி ஆல் அவுட் ஆகிட்டாங்கன்னா அப்போ விராட் கோலி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவே இன்னிங்ஸை ஃபினிஷ் பண்ணுறதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்கும். அப்படியே சப்போஸ் ஒரு விக்கெட் விழுந்தாலும் அதை ரிசர்வ் பண்டோட ஃபினிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம சூரியகுமார் யாதவ் ட்ரை பண்ண தேவையில்லை. சப்போஸ் இந்தியா ஃபஸ்ட் பவுலிங் பண்ணால் சூரியகுமார் யாதவ் ரொட்டேஷன் பேசிஸில் நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்கன்னா அசீப் சிங் கூட ஒரு கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 3 பேருமே கேப்டன் விசிக்கு எலிஜிபிளான பேர்சனாக இருப்பதற்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. மேக்ஸிமம் மேட்சஸ் அந்த இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறையா மேட்சஸ் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் லோ ஸ்கோரிங்காக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்தியா ஃபஸ்ட் பவுலிங் பண்ணால் கண்டிப்பாக லோ ஸ்கோரிங்காக தான் அமையும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இந்தியன் பவுலர்ஸை கேப்டன் விசி
போட்டு போகிறது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ஸோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பவுலர்ஸில் கேப்டன் கொடுத்து விசியை வந்து நீங்கள் பேட்டர்ஸில் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் வந்து விராட் கோலி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்காரு. ஐபிஎல்லில் வேறு லெவலில் ப்ளே பண்ணார். ஸோ இங்கே வந்து இன்டர்நேஷனல் இதுவரை எந்த மேட்சஸுமே ப்ளே பண்ணல. இன்றைக்கி ஃபஸ்ட் பேட்டிங் இருந்தால் சுயரா ஒரு கேப்டன் விசியோட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பேட்டிங்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். சுயரா நீங்கள் கண்ண மூடி ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் பேட்டிங்னா கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டி இருக்குது விராட் கோலியை பொறுத்தவரை. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் பேஸருக்கு விராட் கோலி அண்டு ரோஹித் சர்மா 2 பேருமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஆனால் இன்னைக்கு பொறுத்தளவில் நீங்கள் ஒரு எஸ்எல் போகிறீங்கன்னா சுயரா ரிஷப் பண்ட் நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம ரிஸ்க் எடுக்க ட்ரையர்னால் நீங்கள் சுயரா நீங்கள் வந்து ரிஷப் பண்ட ஒரு கேப்டன் விசி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். சயீப் அல் ஹாசனை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ மற்ற இருக்கக்கூடிய இந்த 3 பிளேஸில் தான் நீங்கள் ரொட்டேஷன் பேசிஸில் 1 ஆர் 2 பிளேஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ 40% அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரோஹித் சர்மாவை எந்த மாதிரி டைமில் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் பேட்டிங்னா சுயரா மஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங்னா நீங்கள் வந்து 50% வரை நீங்கள் ட்ராப் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிரிட்டை ஒரு டீசன்ட் பேட்டராக இருக்கார். சப்போஸ் நீங்கள் வந்து பங்களாதேஷ் வந்து ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்க. அப்போ ஒரு 3 ஆர் 4 பவுலர்ஸ் வந்து நல்லா விக்கெட் டேக்கராக இருக்காங்க. பேட்ஸ்மேனில் எனி ஒன் பேட்ஸ்மேன் தான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி கெஸ் பண்ணும்போது ஹிரிட்டை ஒரு டீசன்ட் பேட்டிங் கொடுப்பதற்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு 30+ ரன் ஒரு அடிப்பதற்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி ஒன் சைட் டீமை ட்ரை பண்ணும்போது ஹிரிட்டை ட்ரை பண்ணுறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். நீங்கள் பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர் ஹுசைன், முஸ்தபிஷுர் ரஹ்மான், டி சாஹிப் இந்த ஃபஸ்ட் பவுலிங் பண்ணால் சுயரா இங்கேருந்து 2 பவுலர்ஸ் வரை சூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் செகண்ட் பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த மாதிரி டைமில் ஆர் ஹுசைனை சூஸ் பண்ணுறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் ஒரு ஸ்பின்னருக்கு மட்டும் ஒரே ஒரு விக்கெட் விழுந்து இந்தியா வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கெஸ் பண்ணி போடுங்க. முஸ்தபிஷுர் ரஹ்மான் கம்பல்சரியாக வச்சுக்கலாம். எஸ்எல் போகிறீங்கன்னா கம்பல்சரியாக வச்சுங்க. பேட்டிங் அபிலிட்டி உண்டு. அந்த அடிப்படையில் ட்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறீங்க, இல்லை நம்ம வந்து டி சாஹிப் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக ட்ரை பண்ணல யாரும் அப்படின்னா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சினாரியோ யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில நேரங்களில் இந்த மற்ற 2 பவுலர்ஸையும் ட்ரா பண்ணிட்டு நீங்கள் சஹிப்போட நீங்கள் வந்து செகண்ட் பவுலாக இருந்தால் ட்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் சப்போஸ் முஸ்தபிஷுர் ரஹ்மான், தஸ்கின் அகமது ட்ரை பண்ணலாம் அப்படின்னா டி சாஹிப்பை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இங்கே ட்ரை பண்ணுங்கள். ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரை இந்தியா பொறுத்தவரை அக்ஷர் பட்டேல் இருக்கார். ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் பவுல் பண்ணுவார். ஸ்பின்னர் ஓரளவு டீசெண்டாக ஆடிடுவாங்கன்னு நினைக்கிறேன், நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ அந்த அடிப்படையில் ஸ்பின்னர் வந்து குல்தீப் யாதவ் ட்ரை பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 16 17 ஓவர் சுயரா வந்து குல்தீப் யாதவ் இருந்தால் அவர் தான் பவுல் பண்ணுவார். டெத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷீப் சிங் பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ரேராக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து அக்ஷர் பட்டேல் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ் இந்த 3 பேரில் ஒருத்தர் ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும் நான் கெஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் சுயரா 3 பேரில் 2 பேர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிலோ 40% இங்கேருந்து நம்ம ஜிஎல்ல வின் பண்ணுறதுக்கான பிளேயர்ஸை பிக் பண்ணணும். சுயரா இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர் 3 பிளேயர்ஸ் நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி கெஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட் அதாவது டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுது, பேட்டிங்கில் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிறான்னா அந்த மாதிரி டைமில் முகமதுல்லா ஒரு 30+ ரன் அடிப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா என் ஹுசைன் சண்டோ 2 பேரில் ஒருத்தர் அந்த விஷயத்தை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பவுலிங்கில் யாருமே விக்கெட் எடுக்கல. அந்த மாதிரி டைமில் மெஹதி ஹசன் ஒரு 1 ஆர் 2 விக்கெட்ஸ் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கெஸ் பண்ணி உங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பவுலர்ஸை பொறுத்தவரை ரவீந்திர ஜடேஜா அண்ட் குல்தீப் 2 பேரில் எனி ஒன்று ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் ரவீந்திர ஜடேஜா பேட்டிங் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். செகண்ட் பேட்டிங்னா சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி டைமில் குல்தீப் யாதவ் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸில் 3 ஸ்பின்னர் இருக்காங்க. ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் எனி ஒன்று ட்ரை பண்ணி போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். இப்போ பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தஸ்கின் அகமது தான் அந்தளவுக்கு யாருமே பிக் பண்ணாமல் வச்சுருக்காங்க. நம்ம லிஸ்ட் பிக்கில் இருக்கார். ஸோ ரிஸ்கியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டி ஹாசனுடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக இருந்தாலும் இந்த பர்டிகுலர் வெனியூ அவருடைய பேட்டிங்க்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் அவரை நீங்கள் ரொட்டேஷன் பேசிஸில் எனி ஒன் பேட்டர்ஸ் நீங்கள் பேட்டர்ஸில் ட்ரை பண்ணும்போது பங்களாதேஷ் பேட்டர்ஸில் ஒருத்தரை நம்ம ரொட்டேஷன் பேசிஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லிட்டன் தாஸ் ஒரு மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக சூப்பர்பான இன்னிங்ஸ் ஆனார். அந்த மேட்ச் அவங்க வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அது காரணமே லிட்டன் தாஸ் தான். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது லிட்டன் தாஸை வந்து நீங்கள் வந்து ஒரு ரெஸ்கி பிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக இருப்பதற்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. நிறையா மேட்சஸ் தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகிருக்காரு. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பர்பான மேட்சஸ் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்தியாவுக்கு எதிராக பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆர் 3 பிளேயர்ஸை பிக் பண்ணி போங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் எஸ்எல் போகிறீங்கன்னா சுயரா வந்து பார்த்தீங்கன்னா லிட்டன் தாஸை பிக் பண்ணுற நல்ல ஒரு சாய்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸ் இருக்கனால நல்ல ஒரு ட்ரையாக பார்க்கலாம். அல்லது மெஹதி ஹாசன் இந்த மாதிரி 2 பேரில் ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மாடல் டீம் அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட இன்னிங்ஸு கிரேட்டாக இருந்திருக்கு பங்களாதேஷ்க்கு எதிராக. இப்போ வந்து ஓடிஐ மேட்ச்சில் கூட ஒரு செஞ்சுரி அடித்தாங்க கேஎல் ராகுல் அண்டு விராட் கோலி. ஸோ
இந்த ஒரு மேட்சுமே சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இந்தியா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணதுனால மிடில் ஆர்டர் பவுலர்ஸ் அண்டு ஸ்பின்னர்ஸ் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. டெத்தில் பாருங்கள் டஸ்கின் அகமது விக்கெட் எடுக்கலை. அந்த விஷயத்தை பாருங்கள். சயீப் அலி ஹாசன் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முகமது வந்து பார்த்தீங்கன்னா டெத்தில் பவுல் பண்ணுவார். ஸோ அப்போ டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான பவுலர்ஸ் ஒரு 3 விக்கெட் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி முஸ்தபிஸ் ரஹ்மான் கூட ஒரு எஸ்கேவிசி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் வந்தாலும் ஒரு 30+ ரன் சில நேரங்களில் அடிச்சிடுவார். ரொம்ப ரேர் தான். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே லிட்டன் தாஸ் பாருங்கள் சூப்பர் படம் ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. அது மாதிரி நூருல் ஹாசன் ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் இந்தியன் விக்கெட் டேக்கர்ஸில் வந்து பாருங்கள் அசீப் சிங் எல்லா மேட்சஸுமே 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. முகமது ஷமி ஒரு விக்கெட். ஸோ முகமது ஷமி கிடையாது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த ஒரு மேட்ச்சில் வந்து பாருங்கள் ரிஷப் பண்ட் சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் 53, ஹர்திக் பாண்டியா 40. ஸோ இங்கே வந்து விக்கெட் டேக்கராக வந்து பார்த்தீங்கன்னா சிவம் துபே பவுல் பண்ணியிருக்காரு. அசீப் சிங் 2 விக்கெட். ஸோ சிவம் துபே ஒரு சில டீம்ஸில் ரிஸ்கே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்குது. மஹமதுல்லா ஒரு டீசென்ட் இன்னிங்ஸ் ஆடிக்கிறார் பாருங்கள். சயீப் அலி ஹாசன் ஒரு டீசென்ட் இன்னிங்ஸ். அந்தளவுக்கு மற்றவங்களாம் அந்தளவுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒவ்வொரு விக்கெட் எடுத்திருக்காங்க. சில நேரங்களில் யாருக்குமே விக்கெட் விழுலைன்னு அந்த மாதிரி டைமில் முகமதுல்லா பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அந்த மாதிரி டைமில் ஒரு விக்கெட் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்கும். பேட்டிங் வந்தாலும் ஒரு டீசென்ட் பேட்டிங் கொடுத்துருவார். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக நீங்கள் ட்ரம்ப் கார்டு பிக்காக தான் யூஸ் பண்ணணும். முகமதுல்லாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அல்லது மெஹதி ஹாசன் ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக ட்ரை பண்ணி பார்க்க நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். சரி, ஓகே. இந்த ஒரு மேட்ச்சில் லிட்டன் தாஸ் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்காக தான் நம்ம அதை கொடுத்துருக்கோம். அது மாதிரி நூருல் ஹாசன் இந்த மேட்ச் நம்ம காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ், கேஎல் ராகுல் அதே தான். சரி, ஓகே. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா முகமதுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பிக்கு. சுயராக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டிங்கில் அவர் மட்டுமே ஒரு டீசென்ட் பேட்டிங் கொடுக்குறாரு. அந்த மாதிரி கெஸ் பண்ணிங்கன்னா சுயராக ட்ரை பண்ணுங்கள். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெஹதி ஹாசன் 2 பேரில் ஒருத்தர் நல்லா அது மாதிரி லிட்டன் தாஸ் 3 பேரில் சுயராக வந்து பார்த்தீங்கன்னா 2 அல்லது ஒரு பிளேயர் வந்து டீமில் வரதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. இந்த 3 பேரில் 2 பிளேயர் சுயராக 2 பிளேயர் வருவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இப்போ மாடல் டீம் பார்த்துடலாம். ஸோ இது ஒரு எஸ்எல் டீமாக தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும். எப்படி பண்ணணும் பாருங்கள். இப்போ விராட் கோலியை வந்து நீங்கள் கேப்டனாக கொடுக்குறீங்க. விசி வந்து பும்ராவுக்கு கொடுக்குறோம். பும்ரா வந்து அதிகமான அளவு கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம விசியாக கொடுக்குறோம். விராட் கோலியை வந்து கேப்டனாக கொடுக்குறோம். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து ரோஹித் சர்மா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜிஎல்லில் ட்ரை பண்ணுங்கள். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்லில் வந்து நீங்கள் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுறது அப்படின்னா விராட் கோலி வந்து செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் கண்ணை மூடிட்டு பேட்டிங் கொடுத்து பாருங்கள். கேப்டனாக சுயராக வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அதே சமயத்தில் இங்கே 2 ரிஸ்க் எடுத்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லிட்டன் தாஸ், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மெஹதி ஹாசன். நீங்கள் ஜிஎல் போகிறீங்கன்னா லிட்டன் தாஸோட ட்ராப் பண்ணிட்டு மஹமதுல்லாவோட நீங்கள் பேட்டர்ஸில் ட்ரை பண்ணிங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் குல்தீப் யாதவ் இங்கே பிக் பண்ணணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா டாப் 4 பேட்டர்ஸ் நம்ம பிக் பண்ணியிருக்கோம். நீங்கள் சூரியகுமார் யாதவ் ட்ராப் பண்ணி சப்போஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி டைமில் குல்தீப் யாதவ் இந்த இடத்துல பிக் பண்ணுங்கள். அல்லது நீங்கள் ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல் எனி ஒன்று கூட பிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து சிவம் துபே ட்ரை பண்ணணும் அப்படின்னா சுயராக வந்து இப்போ டாப்பில் இருக்கக்கூடிய 2 பேட்டர்ஸ் இந்த 4 பேரில் 2 பேட்டர்ஸ் அவுட் ஆகணும். அந்த மாதிரி கெஸ் பண்ணால் மட்டும் நீங்கள் வந்து கீழே சிவம் துபையை கொண்டு வாங்க. அந்த மாதிரி டைமில் சில நேரங்களில் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப குறைவாக தான் பார்க்குறேன். ஏன்னா பவுலர்ஸ் 6 பேர் இருக்காங்க, ஸ்பின்னர்ஸும் இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சப்போஸ் பவுல் பண்ணால் ஒரே ஒரு ஓவர் கொடுப்பதற்கான பாசிபிலிட்டி மட்டும் இருக்குது. ஸோ ஓகே, அதில் ஒரு விக்கெட் எடுத்தாருன்னா பெஸ்ட்டாக இருக்கும். சிவம் துபே டீமில் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அதெல்லாம் கெஸ் பண்ணிங்க. அதை வந்து ஜிஎல்லில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எஸ்எல்லை பொறுத்தளவு இதுதான். எஸ்எல்லை பொறுத்தளவு இதில் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த ஒரு சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லிட்டன் தாஸுக்கு பதிலாக நீங்கள் மஹமதுல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அல்லது மெஹதி ஹாசனுக்கு பதிலாக மஹமதுல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சூரியகுமார் யாதவுக்கு பதிலாக கீழே குல்தீப் யாதவ் கொண்டு வரலாம். இந்த 2 சேஞ்சஸ் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். அதை ஜிஎல்லாக கூட நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்எல்லையும் அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கங்க. சப்போஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தால் எனி ஒன் ஸ்பின்னரை ட்ரை பண்ணுங்கள். ஸ்பின்னருக்கு 1 or 2 விக்கெட்ஸ் கிடைப்பதற்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இந்த பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் சொல்கிறேன். வின்னிங் டீம் சுயராக இந்தியா தான். பங்களாதேஷ் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ ஓகே நண்பர்களே, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இன்னொன்று நம்ம ரெஸ்கி கேப்டன் விசியை பற்றி நம்ம சொல்லலை, அது மட்டும் சொல்லிடுவோம். பெஸ்ட்டு கேப்டன் விசியில் எல்லாருமே யாரை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி இப்போ வந்து ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா அண்டு அசீப் சிங், அதாவது பும்ரா அண்டு ஹர்திக் பாண்டியா அதிகமாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து அசீப் சிங், விராட் கோலி இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பெஸ்ட்டு கேப்டன் விசி அப்படின்னா என்னை கேட்டால் கண்டிப்பாக வந்து அசீப் சிங் அண்டு விராட் கோலி கொடுக்க சொல்லுவேன். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அசீப் சிங் அண்டு ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக ஒரு பும்ராவை அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது டுடே. ஸோ அதே சமயத்தில் ரிஸ்கி கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா லிட்டன் தாஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்தியாவுக்கு எதிராக பெஸ்ட்டாக இருந்திருக்கு. ரிஷப் பண்டுடைய பெர்ஃபார்மன்ஸும் ஃபஸ்ட் பேட்டிங் தான் சுயராக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி சூரியகுமார் யாதவ் பேட்டிங் பற்றி சொல்லவே தேவை. இதுவரை பேட்டிங் சரியாக பண்ணவே இல்லை ரோஹித் சர்மா. இந்த ஒரு இன்னிங்ஸ் சூப்பராக பண்ணலாம். பொதுவாக சின்ன டீமுக்கு எதிராக பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. ஸோ
அந்த அடிப்படையில ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா விராட் கோலிய பொறுத்தளவுல வெஸ்ட் இண்டீஸ்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்காரு. ரீசென்ட்டா ஃபெயிலியர் ஆயிருக்காரு. இந்த ஒரு மேட்ச் கம்பேக் குடுக்கறதுக்கு நெறைய பாசிபிலிட்டி இருக்கு. பவுலிங் அண்ட் பேட்டிங்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆர் ஹுசைன் அண்ட் ரஹ்மான். ஆர் ஹுசைன பொறுத்து ஏன் ரிஸ்கே குடுத்துருக்கோம் அப்டின்னா, இந்தியன் பேட்டர்ஸ் அவர மீட் பண்ணது இல்ல. இந்த ஒரு மேட்ச்ல வந்து அவர் ஸ்ட்ரகிள் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அந்த அடிப்படையில குடுத்துருக்கோம். ஸோ அதே சமயத்தில இங்க மிஸ்டர் பீஸ் ரஹ்மான் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு 3 விக்கெட் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்கு. பேட்டிங் வந்தாலும் ஒரு 10, 15 ரன் அடிப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில வந்து பார்க்கும்போது ஒரு கேப்டனே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுலிங்கா இருந்தா மட்டும். இந்தியா வின் பண்ணாலுமே விசிய வந்து இந்தியா சைடு குடுத்துட்டு, கேப்டன் முஸ்தபிசர் ரஹ்மான ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் டிஃபரெண்ட்டா திங்க் பண்ணீங்கன்னா அந்த மாரி ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகே நண்பர்களே! மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.